வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது நல்ல காரசாரமான அயில மீன் வறுவலும் அயில மீன் குழம்பும் தாங்க. அந்த குழம்புல மாங்காய் போட்டு செஞ்சிருக்கேங்க. இந்த ஸ்பெஷல் ரெசிபியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த குழம்பு. இதுக்கு நான் ஒரு 3.5 கிலோ எடுத்திருக்கேங்க. ஒரே மீன். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கணும். அதில் ரெகுலராக நம்ம சில்லி பவுடர் இருக்குல்ல, அது 2 டீஸ்பூனு, நிறத்துக்காக காஷ்மீர் சில்லி 1 டீஸ்பூனு, மஞ்சள் தூள் 1.5 டீஸ்பூன், மிளகுத்தூள் நல்ல மிளகை பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன், அது 1.5 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 3 டீஸ்பூனுங்க, சோள மாவு அதை நான் 1 டீஸ்பூனு எடுத்திருக்கேன். நல்லா சோள மாவை போட்டோம்னா அந்த கோட்டிங் வர்றதுக்காக சோள மாவை சேர்த்துருக்கேன். அது தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு போல் பிசைஞ்சுக்கணும். இது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா விரைப்பாக இருக்கும். மீன் நம்ம வறுத்து எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கி. இதில் எலுமிச்சம்பழம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஊற்றிக்கங்க. எனக்கு எலுமிச்சம்பழம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நல்லெண்ணெயும் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி பிசைஞ்சுக்கணுங்க. ஏன்னா அந்த மீனில் நம்ம தடவி ஊற வைக்கணும். அப்போ அந்த பேஸ்ட்டு மாதிரி இருந்தால் தான் அதுக்குள்ளே போய் காரமெல்லாம் சேரும், உப்பெல்லாம் சேருங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை நான் அங்கேயே ஃப்ரைக்காகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மீனை நம்ம 2 பக்கமும் தடவணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நல்லா தடவி இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுக்கணும். மினிமம் 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு வறுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நான் இருக்கிற எல்லா மீனையும், வறுவலுக்கு எடுத்து வச்சிருக்க எல்லா மீனையும் மசாலாவை தடவி தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா இருக்குங்க. நல்லா வறுக்கிறதுக்கு கெட்டியாக கூட இருக்குங்க. இந்த அயில மீனை சில இடத்துல பர்லா மீனுன்னு சொல்கிறாங்க. இதை மஹி மஹின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மீனங்க ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முள் அதிகமாக இருக்காது, நடுவில் மட்டும்தான் அந்த போன் இருக்கும். ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம பயப்படாமல் இதை கொடுக்கலாங்க. இந்த மீனை லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் தாங்க நான் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட்டை பற்றி நான் சொல்லணும். ரொம்ப சுத்தமாகவும் இருக்குது. ஆனால் நம்ம கஸ்டமருக்கு எப்படி வேணும் கட்டிங்னா அதே மாதிரி கட் பண்ணி வறுவலுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக கொடுக்குறாங்க. எப்போவுமே மீன் வாங்குறதா இருக்கட்டும், மட்டனு சிக்கனு எல்லாமே நான் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் தாங்க போய் வாங்குவேன். இந்த மசாலா தடவுன மீன் கொஞ்சம் ஊறட்டுங்க. இப்போ நம்ம குழம்பு வச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயை எடுத்து கடாய் காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெயை ஊற்றி சோம்பு வெந்தயம் 2ஐயும் நல்லா பொன்னிறமாக வெடிக்க விடணுங்க. எப்பயுமே நான் நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன். சின்ன வெங்காயமும் ரொம்ப டேஸ்ட்டை கூட்டும். அதனால் சின்ன வெங்காயத்தை நல்லா 1 கப்பு நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் நல்லா எண்ணெயில் வேக விடணும். காரத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ நான் 1 கைப்பிடி நல்லா பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன பூண்டு தான் நான் வாங்குவேன், மலை பூண்டு வாங்கலை, நாட்டு பூண்டு வாங்கியிருக்கேன். அதையும் நல்லா உரித்து இது கூட சேர்த்து எண்ணெயிலேயே இந்த பூண்டு வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கணுங்க. அதுதாங்க டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இந்த அயில மீன் 399 ரூபா தாங்க 1 கிலோ. சூப்பராக இருந்துச்சு. ஒரே மீனாக தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் ஒரே மீனாக வாங்கினேன். ஒரே மீனில் 3.5 கிலோ இருந்துச்சு. அதில் பாதியை நான் கட் பண்ணி வறுவலுக்கு எடுத்துக்கிட்டேங்க. இது கூட 2 தக்காளி, நல்லா கனிஞ்ச தக்காளியாக இருக்கும், அதை பொடிசாக நறுக்கி அது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி இருக்குது. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த நேரத்தில் தான் நம்ம மசாலாவெல்லாம் சேர்க்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். எவ்வளோ தூரம் இந்த பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குதோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட நம்ம மாங்காய் போடுறதுனால இதோட சுவை அல்டிமேட்டாக இருக்குங்க. இது கூட நான் சின்ன டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க, ரெகுலர் சில்லி பவுடர் காரத்துக்காக அது 2 டீஸ்பூனும் சேர்த்துருக்கி, 1 டீஸ்பூனு நிறத்துக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கி, 2 டீஸ்பூனு மல்லித்தூளும் சேர்த்துக்கணுங்க. உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணும், எவ்வளவு குழம்பு நிறையா கலக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா பொருட்களில் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு 1 கிலோ மட்டும்தான் நான் குழம்பு வச்சு மீதி இருக்க 2.5 கிலோவை வறுவலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால் இந்த அளவுக்கு
மசாலா பொருள் எனக்கு போதுமானதுங்க. இதை நல்லா வதக்கிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு புளியை கரைச்சி இது கூட ஊற்றிக்கணும். இப்போ இந்த குழம்புக்கு எவ்வளவு உப்பு தேவைப்படுங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா எவ்வளோ தூரம் இப்போ பாருங்கள், இவ்வளோ தான் நான் குழம்பு வச்சுருக்கேன். இதுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கணும். இது கூட நான் நல்லா தேங்காயை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து 3 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேங்க. நிறைய வேண்டாம், நிறைய நீங்கள் சேர்த்திய அப்படின்னா காரத்தை அது குறைச்சிரும். எங்களுக்கு நல்ல காரம் வேணுங்கிறதுக்காக கொஞ்சமாக 3 டீஸ்பூன் மட்டும் தேங்காயை அரைச்சி அதில் ஊற்றிருக்கேங்க. இப்போ பாருங்கள், நல்ல கலரும் இருக்குது, உப்பும் கரெக்டாக இருந்துச்சு. பார்த்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ மூடியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த கொதிக்கிறதுல தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணுங்க. அதனால தான் இதை கொதிக்க விட்டுருக்கேன். புளியோட வாசனை, மிளகாத்தூளோட வாசனை எல்லாம் போகிற வரைக்கும், நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் வத்தி வந்ததுக்கப்புறம் நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அயிலை மீனையும் இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இந்த மீன் வெந்ததுக்கு அப்புறம் தாங்க நாம் இது கூட மாங்காய் துண்டுகளை சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வரும். கொஞ்சம் கிளறி கொடுங்க. போட்ட உடனே மீன் போட்ட உடனே கிளறக்கூடாது, அது உடஞ்சி போயிடும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ நறுக்கி வச்சுருக்கக்கூடிய மாங்காய் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கணும். இந்த மாங்காயை ரொம்ப நேரம் நீங்கள் வேக விட்டீங்கன்னா கரைஞ்சி போயிடும், புளிப்புத்தன்மை ஜாஸ்தியாயிரும். அதனால் ஒரு 4 கொதி கொதிச்சா போகணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை வாசனை போகிறதுக்கு குழம்பை நல்லா கொதிக்க விட்டுட்டோம், மீனையும் நல்லா வேக வச்சுட்டோம். அதுக்கப்புறம் மாங்காய் துண்டுகளை போட்டதுக்கப்புறம் ஒரு 4 கொதி கொதிச்சா போதுமானது. கொஞ்சம் மிதமான தீயிலேயே நீங்கள் வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, வெந்துருச்சு, நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணால் போதுங்க. பாருங்கள், முழுசாக இருக்குது பாருங்கள் மாங்காய். அது மாதிரி இருக்கணும். மாங்காய் ரொம்ப கரைஞ்சிருச்சுன்னா புளிப்புத்தன்மை ஜாஸ்தி ஆயிரும். ஏற்கனவே தக்காளியில் புளிப்பு இருக்குது, புளி வேற ஊற்றிருக்கோம், அப்புறம் மாங்காயும் சேர்த்தா ரொம்ப புளிப்பு வந்துடுங்க. ரெடி ஆயிடுச்சு அயிலை மீன் குழம்புங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. இதை பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் நீங்கள் உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இப்போயே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த மீன் கூட எல்லாம் சேர்ந்துடும் அந்த உப்பெல்லாம். அதனால் நான் பார்த்துருக்கேன் பாருங்கள், நல்லா வெந்து இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருந்துச்சுங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அயிலை மீனை வறுக்கிறதுக்கு நம்ம மசாலா தடவி ரெடி பண்ணி 1 ஹவர் ஊற வச்சுருக்கோம். இப்போ தோசை கல்ல நல்லா காய வச்சு அதுக்குள்ள நல்லெண்ணெய் தாங்க நான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றி அதில் ஒரு கருவேப்பிலையும் வைங்க. நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை அந்த எண்ணெயோட வேகையில். அது மேலே மீனை தடவி வச்சுருக்க மத்தியில் மசாலாவை அதையும் சேர்த்து வேக விடுங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தாங்க மறுபக்கம் நம்ம திருப்பி போடணும். அது வரைக்கும் கொஞ்சம் மிதமான தீயில் வறுத்து எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சலசலப்பாக சத்தம் கேட்குது பாருங்கள், அந்த சலசலப்பை அடங்குற வரைக்கும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் நம்ம திருப்பி போடணும். எண்ணெயில் இப்படி ஊற்றுறப்ப கீழே அடி பிடிக்காமல் இருக்குங்க. நான் சேலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன், அதனால் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதுமுங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் நம்ம திருப்பி போடணும். இப்போ திருப்பினோன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அந்த மசாலாவெலாம் உதிர்ந்து கொட்டி போகாமல் நீட்டாக இருக்குங்க. அதனால தாங்க நம்ம 1 ஹவர் நல்லா ஊற வச்சிடறோம். சோளமாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா வேக விடணும். இந்த எப்படி நல்லா வெந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னா, அந்த சலசலப்பு ஃபுல்லாக அடங்கிருச்சுன்னா நல்லா வெந்திருக்கும், ப்ரௌன் கலரில் வருங்க. அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சுன்னு. இதே மாதிரி நான் வறுவலுக்கு வச்சுருக்க எல்லா மீனையும் வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சத்தை மட்டும் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டு வேணுங்கிறப்ப நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு. ரெடி ஆயிடுச்சுங்க அயிலை மீன் வறுவலுங்க. நல்லா ஒரு வாழை இலையை போட்டு சுட சுட சோறு வச்சு வறுத்த அந்த அயிலை மீனையும் சேர்த்து குழம்பு வச்சுருக்கேன் பாருங்கள், மாங்காய் போட்டு அயிலை மீன் குழம்பு, அதையும் இதில் ஊற்றணுங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உப்பு புளி காரம் நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு இந்த சாப்பிடையில் என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, என்னோடய சின்ன பருவத்தில் எங்கள் வயலில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் பெரிய ஒரு ஏரி இருக்கும். இந்த மழைக்காலம் வந்துச்சுன்னா மீன் நல்லா கிடைக்குங்க. அதை பிடிச்சி அங்கேயே நம்ம குழம்பு வச்சு இதே மாதிரி வாழை இலையில் போட்டு சாப்பிடையில் அடடடா அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. அதை மீண்டும் எனக்கு நினைவுபடுத்தினது இந்த அயிலை மீன் தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நம்ம செஞ்சு சாப்பிடணுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும். இதில் நிறைய முள் இல்லாதனால அதுக்கு நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. மீனில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கணும், பெரியவங்களும் சாப்பிடணுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.